வணக்கம்ங்க. நான் தான் உங்களுடைய மீனாட்சி. நம்மளுடைய ஏஎஸ்எம் சேனல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன்ல மெடிடேஷன் ப்ராசஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷனா என்ன அப்படின்றத நம்ம ரீசென்ட் டேஸா பார்த்துட்ருக்கோம். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ, உங்களுக்கு என்ன வேணுமோ, நியாயமான கோரிக்கைகள், நியாயமான டிமாண்ட்ஸ் எதுவா இருந்தாலும், நீங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டா, அது நிச்சயமா உங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ இதில இன்னைக்கு சில ரெமெடிஸ் வந்து பார்க்க போறோம். என்னன்னா, நமக்கு வந்து அரிசி இருக்கு இல்லையா? அரிசியில வந்து ஒரு 11 அரிசி எடுத்துக்கோங்க. அந்த 11 அரிசிய ஒரு கண்ணாடி ஜாடியில நீங்க மெயின்டெயின் பண்ணுங்க. ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு எப்பவுமே வந்து இந்த கண்ணாடி பவுல்ஸ், கண்ணாடி ஜாடி வந்து பெஸ்ட்டு. ஸோ நீங்க அத வந்து போட்டு வச்சுக்கோங்க. எப்போ நீங்க மெடிடேட் பண்ண போறீங்களோ, அந்த 11 அரிசிய உங்களுடைய உள்ளங்கையில வச்சு ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இப்போ ஒரு வீடு கட்டணும் அப்டின்னா, நீங்க அந்த அரிசி கிட்ட மனசார நீங்க வந்து மெடிடேட் பண்ணுங்க. ஸோ உங்களுடைய மேனிஃபெஸ்டேஷன முடிச்சதுக்கப்புறம் நீங்க ஒரு ஒரு அரிசியா இந்த கைக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. அப்போ உங்களுடைய விசுவலைசேஷன் எல்லாமே உங்களுக்கு எந்த மாரியான வீடு வேணும்? அதாவது உங்களுடைய பண வசதி, உங்களுடைய வசதிக்கேற்ப உங்களால எந்த மாதிரியான வீட நீங்க கட்ட முடியும், இல்ல வீட வாங்க முடியும்னு நெனைக்கிறீங்களோ, அந்த கற்பனை பண்ணிக்கிட்டே நீங்க வந்து யூனிவர்ஸ்க்கு தேங்க் பண்ணிக்கிட்டே இந்த 11 அரிசியும் நீங்க இந்த கையில ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போறீங்க. பண்ணி திரும்ப அந்த ஜாடிக்குள்ள போட்டு மூடி வச்சுருங்க. ஸோ இந்த மாதிரி நீங்க தொடர்ந்து ஒரு 21 டேஸ் பண்ணுங்க. அண்ட் அதுக்கப்புறமா உங்களுடைய சேஞ்சஸ் வந்து லைஃப்ல நீங்களே வந்து பார்ப்பீங்க. ஸோ நீங்க எத நோக்கி நீங்க மேனிஃபெஸ்ட் பண்ணீங்களோ, அது வந்து ஒரு மேஜிக் மாரி உங்க கையில வந்து கிஃப்ட்டா வரும். ஸோ அதே மாதிரி வந்துட்டு வீடு எப்பவுமே பாசிட்டிவா இருக்கணும். எனக்கு வீட்ல வந்து எப்பவுமே ஒரு நெகட்டிவ் வைப் இருக்கு. இல்ல எனக்கு ஒரு மாரி பயமா இருக்கு. இல்ல எனக்கு பணமே தங்க மாட்டேங்குது. அந்த மாதிரிலாம் இருக்குன்னா, நீங்க வந்துட்டு உங்களுக்கு சாம்பிராணி போடுவோம் இல்லையா? வீட்ல நம்ம எப்பவுமே. அதுல வந்து வெட்டி வேர் வெட்டி வேர் இது எல்லாமே நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும். ஸோ வெட்டி வேரு, பச்சை கற்பூரம், ஒரு வெண்கடுகு, மிளகு இதெல்லாம் போட்டு மிளகுலாம் சும்மா லைட்டா ஒரு 2 மிளகு வந்து போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டு ஏலக்காய் அ இதெல்லாம் போட்டு நீங்க வந்துட்டு என்ன பண்ணலான்னா, ஃபுல்லா வந்துட்டு வீட்ல வந்து சாம்பிராணி போடும்போது இதையும் சேர்த்து எரிச்சு நீங்க வந்து சாம்பிராணி தூள் சேர்த்து போடலாம். ஸோ இந்த மாரி போடும்போது உங்களுக்கு வீட்டுக்குள்ள ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் வந்து இருக்கிறத நீங்களே உணருவீங்க. ஸோ அதே மாதிரி அ வெட்டிவேர். வெட்டி வேர வந்து உங்களுக்கு ஏதான ஒரு விஷ் வேணும், ஒரு டிமாண்ட் நடக்கணும் அப்டின்னா, நீங்க அந்த வெட்டி வேர வந்து நல்லா வந்து பச்சை கற்பூரம் போட்டு எரிச்சுட்டு, அதோட கடுகு இருக்கும் இல்லையா? கடுக நல்லா வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணிட்டு, நீங்க அத அந்த எரியிற வெட்டி வேரோட போடலாம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய ரிசல்ட் வந்து கொடுக்கும். கடுகுக்கு வந்து அவ்ளோ பெரிய பவர் இருக்கு. வெட்டி வேர் சொல்லவே வேண்டாம். அது வந்து அது வீட்ல வச்சிருந்தாலே நமக்கு வந்து அவ்ளோ ஐஸ்வர்யமும் கிடைக்கும் அப்டின்றது நிச்சயமான ஒரு உண்ம. ஸோ இது எல்லாமே நீங்க வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ அதே மாதிரி இப்போ ஒரு வெள்ளிக்கிழமை, இல்ல ஒரு செவ்வாய்க்கிழமை இல்ல ஒரு நல்ல நாள் அந்த மாரி நேரத்தில உங்களுக்கு வந்து ஒரு மூட் ஆஃப் ஆகுது, மூட் ஸ்விங் ஆகுது, இல்ல நீங்க அழறீங்க, இல்ல ஏதாவது சின்னதா ஒரு அடிபடுது, இது மாரிலாம் இருக்கு அப்டின்னா, நீங்க வீட வந்து டெய்லி தொடைக்கும்போது, கடல் நீர் இருக்கு இல்லையா? அந்த வாட்டர நீங்க கொஞ்சம் அந்த தண்ணீல கலந்து வீட வந்து தொடைங்க. ஸோ அதுவுமே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனும், ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட்டையும் வந்து கொடுக்கும். ஸோ இதெல்லாம் நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட்ல மெசேஜ் பண்ணுங்க. தேங்க் யூ ஸோ மச்.